எல்லா நிலைகள்லையும் பண விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் அந்த பாதிப்புகளிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான அல்லது வருமானங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல மாதமாகவே இந்த மாதம் கண்டிப்பாக அமைங்க. காதல் தோல்வி ஏற்பட்டிருந்த இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே புதிய காதல் இப்போது கண்டிப்பாக உண்டு. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அத்தை பொண்ணு மாமா பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாமல் போச்சு, அத்தை பையனை லவ் பண்ணுறேன், சொந்தக்கார பையனாக இருந்தால் கூட அப்பாவுக்கும் குடும்பத்திற்கு 2 பேருக்குமே சண்டை சச்சரவாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ற மாதிரியாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இந்த மாதத்திலேயே இதைத்தான் செய்யணும், அதைத்தான் செய்யணும், இது சரியாக இருக்கும், அது சரியாக இருக்கும் என்பது மாதிரியான எதிலும் நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் செட்டில் ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. இளைஞர்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். ஒரு 3 வருஷமாக கும்பராசிக்கார இளைய பருவத்தினர் யாருமே நல்லா இல்லைன்றதான் உண்மை. ஜென்மச்சனி உங்களை ஒரு பக்கம் அப்படியே ஷேக் ஆகிடுச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, பெரிய அளவில் அவங்கள ஆட்டி வச்சிருச்சு. சுறுசுறுப்பாக இருந்தவர்கள் கூட சற்று சோம்பலாகி போனீர்கள்.